வணக்கம். என் பெயர் எம்.ஏ. குமரன். பாரதிய ஜனதா கட்சி சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர். நான் இங்கு தொடர்ந்து 105வது மாதமாக இங்கு ஏகேஆர் அறக்கட்டளை மூலமாக இங்கு சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். 65 வயதுக்கு மேல உள்ள முதியோர்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் மற்றும் விதவை பெண்களுக்கும் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேல நாங்க இந்த உதவி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த 500 ரூபாய் 5 கிலோ சேர்ந்தது இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு மாசம் நாங்க 5ஆம் தேதி தான் இந்த நலத்திட்ட உதவி செய்வோம். தேர்தலை முன்னிட்டு 5ஆம் தேதி கொடுக்காம 25ஆம் தேதி இன்று, ஏன்னா இந்த மாசம் கொடுக்க வேண்டியது 25 தேர்தலை முடியனா நம்ம எலெக்ஷன் கமிஷனோட சட்டத்திட்டங்களை நம்மளும் மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக பயனாளிகளுக்கு 25ஆம் தேதி கொடுக்குறோம். அது இன்னைக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி இங்க நிறைய சேவைகள் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 30,000 ரூபாய் முன்பணம் தரோம். மகளிருக்கு வந்து 50,000 தரோம் முன்பணமாக. அனைத்தும் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், கற்றோருக்கு சென்ற பேடலாம் சிறப்புன்ற மாதிரி மன்னனின் சால கற்றோன் சீர்தூக்கின் மன்னனை விட கற்றோனே சிறந்தவன். மன்னன் தன் எல்லை இல்லாமல் கற்றோனுக்கு சென்ற மேடம் எல்லாம் சிறப்பு என்ற ஒரு ஔவையாரின் பழமொழியை முன்னிட்டு இந்த கற்றோர்களுக்காக நல்லா படிச்ச இளைஞர்கள் நம்ம வரணும். நம்ம இந்த தேர்தல் கூட 2026 சட்டமன்ற தேர்தல் கூட படித்தவர்கள் வரணும்ன்றதான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். நன்றி, வணக்கம். 2017 என்னுடைய மூத்த மகன் தவறியதுல இருந்து எனக்கு இந்த எண்ணங்கள் வந்தது. அதை நான் 4 பேர் செய்யணும். ஒவ்வொரு மாதமும் ஏதாவது என் இறுதி கட்டத்தை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அது ஒவ்வொரு மாதம் நினைக்கிறேன், அது முடியல, பார்ப்போம். காலத்துல நம்ம பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் நம்மளோட மணிவாசன் ஐயா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டே நான் பணம் போட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் எந்த உதவியும் நம்ம கிட்ட கேட்கல. அந்த நேரத்துல அவர் எல்லா பத்திரிகையாளரும் கஷ்டப்படுறாங்க, அவங்க அக்கௌண்ட்ல ஒரு 5,000 பணம் போடுங்கன்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 பத்திரிகையாளருக்கு அவர் சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தோம். அதே மாதிரி இங்க இருக்க பத்திரிகையாளருக்கும் நம்ம எல்லாம் பண்ணோம். கொரோனா டைம்ல அவங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லை, அவங்களால வெளியே போக முடியாது. அதில் கார்பரேஷன்ல நம்ம சுத்தம் செய்யும் பெண்கள், அந்த எல்லாரும் தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கும் ஏகப்பட்ட உதவி கொரோனா டைம்ல நம்ம இந்த ட்ரஸ்ட் மூலியமா நிறைய பண்ணியிருக்கோம். நாங்க கொரோனா காலத்துல வீட்டுல இருந்ததே மொத்தமே 3 நாள் தான் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு நாங்க கிட்டத்தட்ட முழு கொரோனாவும் நம்ம இருந்து முழுக்க சேவை ஒன்று என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் மட்டும் இல்லாம என் கூட இருந்தவங்களும் பண்ணாங்க. அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியார் கவிதை போல தேடி சோறு தினத்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் மாறி துன்பமிகு உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து தோடு மூற்றுக்கு இறையன்பின் மாயும் பல வேடிக்கை மனிதனை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற ஒரு பாரதியார் கவிதைக்கு ஏற்ற போல் நான் எப்பவும் நான் விழ மாட்டேன். என்னோட இருப்பவரும் யாரும் விழ மாட்டாங்க. எல்லாருமே இந்த சேவையில கண்டிப்பா செய்வாங்க. நன்றி.